என்னங்க மேடம், நீங்க பாட்டுக்கு வந்து gift வாங்கி தர சொல்லிட்டீங்க, எங்ககிட்ட வந்து பண வசதி இல்லைங்களா மேடம் அப்படின்னு சொல்வீங்க. அப்ப வந்து வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்க பையன் வந்து எப்பயுமே போனை நோண்டிக்கிட்டே இருக்கான், போனை நோண்டாதடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். இல்ல டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்க்க சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி நீ இந்த வேலையை முடிச்சிட்டேனாக்கா நான் உனக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து நீ என்ன நிகழ்ச்சி பார்க்கணும் ஆசைப்படுறியோ நான் அந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கறதுக்கு டிவி அலோவ் பண்றேன். இல்ல போனை விளையாடணும், கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டியானாக்கா எனக்கு நீ இதை முடிச்சு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் இது விளையாட பாரு அப்படின்னு வந்து ஏதாவது ஒண்ணு வந்து அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரியே வந்து பேசிக்கிட்டே இருங்க. அடிக்கிறதுலயோ திட்டுறதுலயோ வந்து எந்த விதமான பயனுமே கிடையாது. அதனால வந்து இன்றைய கால குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் பொருந்தும். அந்த காலத்துல வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. அன்னைக்கு வந்து சித்தப்பா அடிச்சாருன்னா கூட வந்து அப்பா கேட்க போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அடிச்சிட்டாக என் பையனை ஏன் அடிச்ச அப்படின்ற கேட்கிற சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல. அதனால வந்து எதையுமே வந்துட்டு அப்போ வந்து நம்ம வளர்த்தது இந்த தாத்தா பாட்டிக்கு தான் சொல்றேன். நான் எல்லாம் என் குழந்தைய அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னா கண்டிப்பா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க வீட்டுல 4 குழந்தைங்க இருக்கு, 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னாக்கா அது எந்த வீட்டுல போய் எந்த குழந்தைங்க போயிட்டு ஆட்டம் போடுறது நமக்கு தெரியாது. நீங்க வந்து வேலை விஷயமா வயலுக்கு அங்க இங்கெல்லாம் போயிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம பாத்துக்கிறதுனால வந்து அது வந்து சிங்கிள் சைல்டு அப்படின்ற கான்செப்டுக்கு இப்போ வந்தாச்சு. அதனால அவங்களுக்கு வேற விளையாடுறதுக்கும் வந்து வேற சோர்ஸ் கிடையாது. அதனால வந்து நாமளும் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மீண்டும் உங்களுடன் இணைந்து தொடர்ந்து இருக்கேன்.